Hi everyone, welcome to JM Cooking. நம்ம சேனலில் போடுற ரெசிபியெல்லாம் புதுசாக யாரெல்லாம் சமையல் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி சமையல் செய்ய தெரிஞ்சவங்க ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கோம், போர் அடிக்குது, ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களும் இதே பண்ணி செய்வீங்க. பட் நீங்கள் செய்கிற செய்முறைக்கும் இன்னொருத்தர் செய்கிற செய்முறைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நம்ம பண்ணுற மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அதுக்கு 4 கட்டு வெந்தயக்கீரை வாங்கிக்கோங்க. அதில் உள்ள வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். பொடிசாக நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கறதுனால கீரை வந்து கிரேவியில் முழுசாக தெரியாமல் கிரேவியோட பிளெண்ட் ஆகி இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 கப்பு துவரம் பருப்பை தண்ணி ஊற்றி கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 15 பல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. காரம் எங்கள் வீட்டில் கம்மியாக தான் சாப்பிடுவோம், குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்குங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கீரை நல்லா வதங்கட்டும். கீரை வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வேக வச்சுருக்க துவரம் பருப்பு அதில் சேர்த்துட்டு கிளறி விடுங்க. துவரம் பருப்பு சேர்க்குறதுனால கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நீங்களும். இப்போது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 லெமன் அதில் பிரிஞ்சு விடலாம். இந்த கிரேவி கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் நம்ம இன்னொரு சைடு ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் நெய் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த பன்னீரை கொதிச்சுட்ருக்கிற கிரேவியில் சேர்த்துக்கலாம். கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பன்னீரும் கிரேவியும் சேர்ந்து 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். பன்னீர் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கிரேவி கூட போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். வெந்தயக்கீரை பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, சப்பாத்தி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். JM குக்கிங்கிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.